கோட்டிமேடு புல்தெரு கடலூர் மாவட்டம். எனக்கு 1330 திருக்குறளும் தெரியும். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களை வணங்கி பல லட்சம் கூடியிருக்கும் இன்றைய நாளைய தலைமுறைகளான சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். இங்கே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் தாய் தமிழை பற்றி. இளைய சமூகத்தின் தமிழர்களை நான் எதுவும் பேசாமல் தமிழ் என்று சொன்னாலே போதும், எனக்கு அதிகமான உற்சாகமும் வரவேற்பும் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாபெரும் மேடையிலே, இந்த மாபெரும் கல்லூரியில் தமிழரின் பெருமையை சொல்வதை கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஏழு தூக்கி இன்று பள்ளியிலும் கல்லூரியிலும் பயிலும் மாணவர்கள் நாளை நாடு காக்கும் தலைவர்களாக வளர தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். இங்கு நான் திருவள்ளுவரை நினைவு கூறுகிறேன். 43வது அதிகாரம் அறிவுடைமை 424. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுதறிவு. யார் யார் வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சொல்லப்பட்ட வார்த்தையில் உள்ள மெய்ப்பொருளின் தன்மை உற்று கவனியுங்கள். 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது. ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போது அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக இந்த மண்ணுலகையும் அந்த விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது. அப்படிப்பட்ட தருணம் தான் இந்த மாபெரும் மேடையிலே உங்கள் முன்னால் என்று பேசுவதற்கான இந்த வாய்ப்பு. இந்த வினாடியில் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. உலகையே உள்ளங்கையில் உள்ளடக்கிய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இருக்கவே இருக்காது. இவ்வளவு செழுமை உடைய தமிழை ஏன் திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடல? ஏன் தமிழுக்கு ஒரு அதிகாரம் ஒதுக்கல? ஏன் அப்படி செய்தான் வள்ளுவன்? ஏன் தெரியுமா? ஏன்னா தமிழ் தான் அந்த காலத்துல எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. தமிழ் தான் எல்லாரோட வாழ்வியலையும் ஒன்றிணைந்து இருந்துச்சு. அதனால